அநேக கேள்விகளுக்கு இயேசு பதிலே சொல்லவில்லை. முக்கியமானவைகளுக்கு மட்டும் வாய் திறந்து பேசிட்டு திரும்ப பொறுமையா இருந்தார். நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம்ம இடத்துல ஒரு ஆள் வாக்குவாதம் பண்றாங்கன்னா நாம் அமைதியா இருக்கணும். அவங்க பேசிட்டு, ஏன்னா நாம் திரும்ப பேசினா அந்த வாக்குவாதம் பெருசாதான் ஆகும். நம்ம சாட்சி என்ன ஆயிரும்? கெட்டுப்போ. கூடுமான மட்டும் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இதெல்லாம் எளிமையா வராது பாருங்க. ஒரு பிரச்சனை, என் உரிமை, எனக்குரிய ஆசீர்வாதம், அவன் வாக்குவாதம் பண்றான், நான் ஏன் ரைட்டை எடுத்து வைக்க வேண்டாமா பிரதர்? நான் ஏன் நியாயத்தை சொல்ல வேண்டாமா? நியாயம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா என்ன ஆகும்? செல்லுபடி ஆகும். ஆனா சில இடத்துல செல்லுபடி ஆகாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து விலகி இருங்கள். முதல்ல சொன்னேன், பொறாமை உள்ளவரிடத்திலிருந்து விலகி இருங்கள். வாக்குவாதம் பண்ணுகிற இடத்திலிருந்து விலகி இருங்கள். கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இவன் வேறொரு துறவை வெட்டுகிறான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தினா என்பதற்கு பகை என்ற அர்த்தம். பொறாமப்பட்டு வாக்குவாதம் பண்ணி அவனை பகைத்தார்கள். அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அவனை பகைத்தார்கள். ஈசாக்கு அங்கே நிக்கல. இதுவரைக்கும் எத்தனை இடம் மாறியாச்சு சொல்லுங்க? 3 இடம் மாறியாச்சு. 3வது இடம் இது. ஆனால் அவன் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், பகையை விட்டு பெயர்ந்து போங்கள், பகையை விட்டு பிரிந்திருங்கள். பகை, அடுத்தவங்களை பகைக்கணும், அடுத்தவங்களை வெறுக்கணும், அதை அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்மள ஒருத்தர் பகைக்கிறாரா, சரி பரவாயில்ல, பெயர்ந்து போங்கள். ஆனா என்ன செய்யறாருன்னா, வேறொரு துறவை வெட்டினான். இந்த எல்லா 4 இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இடத்தை விட்டு பெயர்ந்து போனான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். துறவை வெட்டினான். அவர்கள் அதை குறித்து என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணல. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள், உங்கள் மேல் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், உங்கள் மேல் பகையா இருக்கிறவர்கள், அவர்கள் மத்தியில உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஒரு லிமிட் வரதான் அவங்களால வர முடியுமே தவிர அதை தாண்டி உங்களை தொட முடியாது. ஆமே. இப்ப ஆண்டவர் ஒரு புதிய நீரூற்றை கொடுக்கிறாரு. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த நீரூற்றிட பேர் என்னது? ரெகோபோத். சத்தமாய் சொல்லுங்கள், ரெகோபோத். என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்தில் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்ன பேரிட்டார்? ரெகோபோத் என்று பேரிட்டார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வழிகள் இருந்தா சத்துருக்கள் அவர்கள் சில மைல் தூரம்தான் தொடர்ந்து வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள், வெளியே வராங்க. ஆனா பின்னால இருந்து யார் வரா சொல்லுங்க? பார்வோன் ரதங்கள், எகிப்தியர் தொடர்ந்து வருகிறார்கள், சத்துருக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். ஆனா ஒரு லிமிட் இருந்தது, அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால வர முடியல. ஆண்டவர் அந்த சத்துருவுக்கு ஒரு செக்க வச்சாரு. எங்க? செங்கடல்ல. அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேலர்களை தொடர முடியவில்லை. அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த முடியவில்லை. ஆனா வழியில வந்த உடனே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, இதுக்கு நாங்க அங்கேயே இருந்துடலாமே, வனாந்தரத்துல எங்களுக்கு பிரேத குழி எகிப்தில் எங்களுக்கு இல்லாம இருந்ததா, அதனால எங்க கொண்டு வந்தீர்? ஆனா கர்த்தருடைய வழிகளை நாம புரிந்து கொள்ளணும். பாருங்க, சத்துரு தொடர்ந்து பிடித்து நம்மளை அழிக்க கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. சத்துருவுக்கு ஒரு லிமிட்டை வச்சிருந்தார். எங்க வரைக்கும் தெரியுமா?
சிவந்த சமுத்திரம் வரைக்கும். அதை தாண்டி சத்ரு தொடர முடியவில்லை. ஈசாக்குடைய சத்ருக்கு ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருந்தார். சித்னாவோட முடிஞ்சது, ரகோபோத்தில் அவனை தொட முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஈசாக்குடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இவனை பகைத்தவர்கள் எல்லாரும் எங்க வராங்கன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, 26வது வசனத்தை வாசியுங்கள். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். 27வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? சொல்றான், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், தேவனுக்கு பிரியமா இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று பைபிள் சொல்லுது இல்லையா? வாசிங்க 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி பார்த்தாங்க? யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த சத்துருக்கள் நிச்சயமா ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்று பார்த்தார்கள். இவன் இந்த இடத்துல இருந்து துரத்தணும், இன்னொரு இடத்துக்கு போனான், அங்க வெட்டினா அங்க தண்ணி வந்துருச்சு, அங்க இருந்தும் துரத்தணும். இன்னொரு இடத்துக்கு போனா, அங்க இருந்தும் விரட்டணும், அங்க இருந்தும் துரத்தணும். இன்னொரு இடத்துக்கு போனா, இவன் போற இடம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா நம்மளை எதிர்த்தவன் எதுவும் பேசல. அவன் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றான். அதனால இனிமேல் அவனை துரத்துனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நம்ம வாழ்க்கை தான் அழிஞ்சு போன்னு சத்துருக்களே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஈசாக்குடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவனுடைய சத்துருக்களை இப்ப ஈசா கிட்ட வந்து நிக்கிறாங்க. இனி நான் உங்களை துரத்த முடியாதியா, என்ன கர்த்தருமோடு இருக்கிறார். ஏன்னா பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஈசாக்கே, நீ இந்த இடத்துல நீ விதைச்சேன்னா, இந்த இடத்துல இருந்தா நான் உன் கூட இருப்பேன். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதை சத்துருக்கள் புரிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறேனா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேனா, நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துகிட்டே இருந்தேன்னா சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29வது வசனம் வாசியுங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். மறுபடியும் சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமே. அல்லேலூயா. நாங்கள் உங்க கூட வாக்குவாதம் பண்ண வரல, இப்போ பொறாமப்பட வரல, எங்களை மன்னிச்சிரு. உன்னோட பகை உண்டாக்க வரல, இப்போ நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கோம். என்ன பண்ண வந்திருக்கிறோம்? சமாதான உடன்படிக்கை. நான் உண்மை சமாதானத்தோடு போக விட்டது போல நீரும் எங்களை சமாதானத்தோடு போக விட. உடனே ஈசாக்கு 3 இடத்துல எங்களை துரத்துன, அதனால என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லி எழும்பினாரா? அடுத்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். சத்துருக்கள் சமாதானம் பண்ண வரும்போது பழச சொல்லி அவங்கள துரத்தக்கூடாது. கவனிக்கிறீங்களா? பழச சொல்லி நீ அப்படி செஞ்ச பத்தியா, நீ எனக்கு வாக்குவாதம் பண்ணன, பொறாமப்பட்ட, நீ என்ன பகைச்ச, நீ என்ன துரத்துன, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஓடிருன்னு துரத்தக்கூடாது. பைபிள் சொல்லுது விருந்து பண்ணினான். யோசேப்பு தன்னை பகைத்த, தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் திரும்ப வரும்போது கட்டி அணைத்து முத்தமிட்டு ஓ என்று அழுதான்.
என்று அழுது அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களை பராமரித்தான். அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அழகு. சத்துரு வேணும்னா, நம்மை பகைக்கிறவர் வேணும்னா காலம் வரட்டு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வரும். ஈசாக்குக்கு ஒரு காலம் வந்தது. இவன் சொல்லி இருக்க முடியும், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், போயிரு, துரத்தி இருக்க முடியும். அப்படி செய்யல, விருந்து பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க முடியும்? நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இயேசு அதுதான் சொன்னார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய உபதேசம் சில நேரத்தில் கடினமா இருக்கும். எப்படிங்க பின்பற்ற முடியும்? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழி. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். பைபிள் சொல்லுது, கூடுமான மட்டும் எல்லாரோடும் எப்படி இருக்கணுமா? நீங்க சமாதானத்தோட இருக்கணும். இப்படியெல்லாம் வசனம் இருக்கா பைபிள்ல? இருக்கு. நாம நமக்கு பிரியமான வசனத்தை எடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் கடைபிடிக்க முடியாம கர்த்தர் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டா. ஈசாக்கால கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா என்னால உங்களால கடைபிடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமே, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சிலர் சொல்லலாம், அவன் கோலை, அவன் ஒதுங்குறான், அவன் பயம். நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்ம சத்துருக்கள் திரும்ப வருவாங்க, நம்மிடத்தில் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. நெருக்கடியான நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என் வழி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம். என் சித்தம் அல்ல உம் சித்தம். உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நெருக்கடியான நேரத்தில் நிறைய